ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் பிரிட்ஜ் டயோட் ரெக்டிஃபயரை எப்படி சிமுலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயோட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ், அது மினி ப்ராஜெக்டோ இல்லை மெயின் ப்ராஜெக்டோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு பண்ணுவோம். ஸோ இதில் இந்த ஒரு ஃபுல் பிரிட்ஜ் டயோட் ரெக்டிஃபயரை எப்படி சிமுலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எப்படி அது ஒர்க் ஆகும்னு பார்த்துட்டு எப்படி சிமுலேட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி வேவ்ஃபார்ம் ஸ்டோர் பண்ணுங்கிறது வரை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் பிரிட்ஜ் டயோட் ரெக்டிஃபயர் எடுத்திருக்கேன். பிரிட்ஜுங்கிற வேர்டு இருந்ததுன்னா 4 டயோட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4 டயோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து ஒரு சைனூசாய்டல் வோல்டேஜ், அவுட்புட்டில் லோட் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வரையும் போது கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. டாப்பில் இருக்கிற லெக்கில் கேத்தோட் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும், கீழே வந்து ஆனோட் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ இதை நீங்கள் மாற்றி வரைஞ்சாலும் அது தப்பாக தான் வரும். ஸோ இதை கரெக்டாக, இந்த சர்க்யூட் டயக்ராமை கரெக்டாக வரைய தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த விஎஸ்ங்கிறது சைனூசாய்டல் வோல்டேஜ், அது இதுதான் விஎஸ். இந்த டி நீங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சைக்கிள், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பிளஸ் ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் சேர்த்தா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நவ் இப்போ ஆப்ரேஷன் பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் என்ன ஆகும்? ஸோ இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் இந்த டயோட் D1 வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ட். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த டயோட் D2 வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். D1 வழியாக லோட், அப்புறம் D2 சோர்ஸ் வழியாக இப்படி ஃப்ளோ ஆகும் கரண்ட். ஸோ இந்த பீரியட்ல, அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் டயோட் D1 அண்ட் D2 கண்டக்ட் ஆகுது. இப்போ அவுட்புட், த்ரூ தி அவுட்புட் நம்ம வந்து என்ன பார்க்குறோம், வோல்டேஜ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் இங்கே வந்து இந்த டாப்பில் தான் ப்ளஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வழியாக போகிறது என்னன்னா அவுட்புட், இது வந்து பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இன்புட் என்னவோ அதே தான் அவுட்புட்டாக வரும். ஏன்னா இது வந்து இப்படி டைரெக்டாக இந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிட்டு. ஸோ டயோட் இஸ் கண்டக்டிங். ஸோ இந்த சோர்ஸ் வந்து அப்படியே இங்கே வந்துடும், இந்த எண்டு வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இப்படி ஒரு அவுட்புட் வரும். இப்போ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எடுத்தோம்னா, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னா இந்த போர்ஷன் எடுக்கும்போது இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகும், D3ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ D3 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிரும். அப்புறம் கரண்ட் இப்படி ஃப்ளோ வந்து D4ல வந்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லையும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் தான் லோட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போவும் நமக்கு அவுட்புட் என்ன ஆகும், பாசிட்டிவாக தான் வரும். ஸோ ஒரு ரெக்டிஃபயர்னாலே ஏசி இன்புட் கொடுத்தா டிசி அவுட்புட் வரணும். டிசினா நமக்கு ஒரு சைடு தான், ஓகேவா, ஒரே சைடு தான் அவுட்புட் வருது. ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிங், மாற்றி மாற்றி இருக்கும். பட் டிசியில் நமக்கு ஒரே பாசிட்டிவ்ல மட்டும்தான் அவுட்புட் வருது. ஓகே, ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இன்புட் சைனூசாய்டல், அவுட்புட் வந்து டிசி. ஆனால் இதை பார்த்தா டிசி மாதிரி நமக்கு தெரியல, அப்படித்தானே? ஒரு சைன் வேவ் மாதிரியே தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலி இது ஏன் அப்படி வருதுன்னா, இதுல வந்து நிறைய ரிப்பிள் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இது ஆக்சுவலி இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும், பட் இது ஒவ்வொரு தடவையும் கீழே வந்து வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜ்ல நிறைய ரிப்பிள் இருக்கு. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஃபில்டர்னா என்ன, ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்றது தான் ஃபில்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணோம்னா அது வந்து சார்ஜ் ஆகி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர் வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபைனல் டிசி அவுட்புட். ஏன்னா இந்த டிசி அவுட்புட்டை எடுத்து நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது. இதை அவுட்புட்டை கொடுத்தோம்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரம் இப்போ 10 வோல்ட் இருக்கும், கொஞ்ச நேரம் 0 வோல்ட் வரும், திருப்பி 10 வோல்ட் 0 வோல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி இந்த ரிப்பில் வந்து ஸ்மூத்தன் பண்ணுறாங்க. அதாவது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தா இது 10 வோல்ட்டு மேபி 9 வோல்ட்டுக்கு போகலாம், திருப்பி 10 வோல்ட் 9 வோல்ட் இந்த மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ஃபில்டர் கெப்பாசிட்டரோட பர்பஸ்.
ஸோ நம்ம இப்போ எப்படி சிமுலேட் பண்ணி இதை வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேராமீட்டர்ஸ் பார்த்துடலாம். சிமுலேஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ நான் இன்புட் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை 100 வோல்ட்டும் எடுக்கலாம், 1000 வோல்ட்டும் எடுத்துக்கலாம். அது உங்களோட 230 வோல்ட் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் டயோடை சூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ எல்டி ஸ்பைஸில் வந்து நிறைய டயோட்ஸ் இருக்கும், சிலிக்கான் டயோட் நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான டயோடு யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் லேபில் என்ன டயோடு இருக்கோ அதுக்கே அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் இன்புட் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் 10 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ் எடுத்திருக்கேன். அப்புறம் டயோட் IN4007 தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ரெசிஸ்டர் 1K சூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டரோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டர் வேல்யூ ஃபிக்ஸட் கிடையாது, நான் வேரி பண்ணி அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம் எப்படி வருதுன்னு. போய் நியூ ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டயோடு எடுத்துக்கலாம். 4 டயோட் தேவை, அதனால ஃபஸ்ட்டு ஒரு டயோடு எடுத்து டயோடோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஆர், 2 டைப் கண்ட்ரோல் ஆர் பண்ணால் டயோடு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு டயோடு எடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள், பிக் நியூ டயோடு அப்படின்னு வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டயோடு வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிலிக்கான் டயோடு, இதுவும் சிலிக்கான் டயோடு தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இது வந்து 75 வோல்ட்ஸு அதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் டயோடை இந்த டயோடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயோட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ D2 கீழே வரும், D3 மேலே வரும், D4. ஸோ இப்போ 4 டயோடு எடுத்தாச்சு. ஒயர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் தேவை. ஒரு சைனசாய்டல் வோல்டேஜ் வேணும். ஸோ அதையும் போய் வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். பிளேஸ். ஸோ இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ வோல்டேஜ் எடுக்கும்போது எப்போதும் கிரவுண்டை ஞாபகமாக எடுத்துக்கோங்க. எல்டி ஸ்பைஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் இல்லைன்னா மோஸ்ட்லி எரர் தான் வரும். ஐ மீன் ஏதோ வேவ்ஃபார்ம் வரும், பட் அது கரெக்டாக இருக்காது. ஸோ இதை எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணணும் இந்த டெர்மினலில். ஸோ ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே இதை எடுத்துகிட்டு போய் ஸோ 2 இதுவும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வோல்டேஜ் இப்போ வோல்டேஜுக்கு செட்டிங் பண்ணோம். அட்வான்ஸ்டு போய் சைனசாய்டல் சூஸ் பண்ணிக்கலாம். ஆம்ப்ளிடியூட் 10 வோல்ட் இல்லை 100 வோல்ட் 230 வோல்ட் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. 10 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ 50 ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ சைனசாய்டல் வோல்டேஜ் செட் ஆயாச்சு. இப்போ நம்ம லோடு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டர் அதை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒயர் எடுத்துகிட்டு போய் ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணிடலாம் லோடாக. ஸோ ரெசிஸ்டருக்கு இப்போ வேல்யூ செட் பண்ணணும். ஸோ 1K கொடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் முடிச்சிட்டோம். ஓகேவா? ரெசிஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணலாமா பார்த்துக்கலாம். ஸோ இதை சிமுலேட் பண்ண போகிறோம். ஸோ டைமிங்ஸ் வந்து 0.1 செகண்ட் கொடுக்குறேன்.
ஸோ சிமுலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வேவ்ஃபார்ம் கரெக்டாக வந்திருக்கா? ஸோ 10 volts கொடுத்தோம், 50 ஹெர்ட்ஸு, 50 ஹெர்ட்ஸ்க்கு ஈக்குவலன்ட் டைம் வந்து 20 மில்லி செகண்ட். ஸோ இன்புட் வேவ்ஃபார்ம் கரெக்டாக வருது. ஸோ இப்போ அவுட்புட் வந்து எங்கே பார்க்கணுன்னா இதுக்கு அக்ராஸாக பார்க்கணும், அதாவது ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரோபை இங்கே வைங்க, வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா அது பிளாக் ஆயிரும், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது ரெட்டாக இருக்கும். ஸோ இங்கே வச்சிங்கன்னா 2 நோடு தெரியுதா? ஸோ இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ அக்ராஸ், அதாவது இந்த 2 நோடுக்கும் அக்ராஸாக நான் பார்த்துருக்கேன், அதனால 2 நோடோட வோல்டேஜ் இப்போ தெரியுது. ஸோ இது இன்புட் வேவ்ஃபார்ம், ப்ளூ கலர் வந்து அவுட்புட் வேவ்ஃபார்ம். ஸோ இதுதான் ரெக்டிஃபயரோட அவுட்புட். இப்போ இந்த நோடு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும், எந்த நோடு எது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியலன்னா வியூவில் போய் வியூ ஸ்பைஸ் நெட்லிஸ்ட் இங்கே போனீங்கன்னா தெரியும். டயோடு 1ஓட ஆனோடு வந்து நோட் 2லையும் கேத்தோடு வந்து நோடு 1லையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா IN4007. ஸோ இது டயோடு, அதோட நோட் டெர்மினல்ஸ் எந்தெந்த நோடில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்குறது எங்க? நோடு 1 and 3. ஸோ இப்போ நீங்கள் ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெசிஸ்டர் நோடு 1 and 3க்கு அக்ராஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இன்புட்டும் அவுட்புட்டும் தனித்தனியாக பேனில் கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இதை கூட. ஸோ இப்போ இன்புட் வோல்டேஜ் இதில் இருக்குது, இங்கே வந்து அவுட்புட் வோல்டேஜ் இருக்குது. இந்த இன்புட் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளை ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸு. அப்போ வந்து T என்னது 1/f, டைம் பீரியட், Tனா டைம் பீரியட், அது வந்து 1/f. ஸோ 1/50 என்னது 0.02 செகண்ட்னு வரும். ஸோ இல்லைனா மில்லி செகண்டை கன்வெர்ட் பண்ணோம்னா அது 20 மில்லி செகண்ட் வரும். ஸோ அது 20 மில்லி செகண்டில் கரெக்டாக வருதான்னு வேவ்ஃபார்ம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 1 சைக்கிள். ஓகேப்பா. ஸோ இதை நான் வேவ்ஃபார்மை வந்து காப்பி இமேஜ் டு கிளிப் போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஹாஃப் சைக்கிள் வந்து 10 மில்லி செகண்ட். ஓகேப்பா. இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். சில டைம்ஸ் என்ன ஆகும்னா 50 ஹெர்ட்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு கொஸ்டினில் வந்து 60 ஹெர்ட்ஸ் சிமுலேட் பண்ண கொடுத்துருப்பாங்க. 60 ஹெர்ட்ஸ் சிமுலேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்போ 20 மில்லி செகண்ட் பதிலாக 16.66 மில்லி செகண்ட் கிட்ட வரும். அதாவது 1/60 போடுங்க, அவ்வளோ வரும், 16.66 மில்லி செகண்ட்ஸ்னு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேவ்ஃபார்ம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வேவ்ஃபார்மில் ரிப்பிள் பார்த்தா ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது 0லேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே 8.4 வரைக்கும் இது இருக்குது. ஸோ ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்ம கெப்பாசிட்டர் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இந்த இதை கிளிக் பண்ணியிருக்கும் போது பார்த்தா இங்கே எடிட் ஆப்ஷன் வராது. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ எடிட் ஆப்ஷன் வரும். அங்கே போய் காம்பனன்ட்ஸில் கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து நான் 1 மைக்ரோஃபேரடுக்கு U கொடுத்தா போதும், அது 1 மைக்ரோஃபேரட் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்தா எப்படி அவுட்புட் வேவ்ஃபார்ம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேவ்ஃபார்மில் இது வந்து 0வை டச் பண்ணல. ஸோ கொஞ்சம் இது மேலே புஷ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ பட் இந்த வேல்யூனால் ரிப்புளை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண முடியலை. ஸோ நம்ம கெப்பாசிட்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த 1 மைக்ரோஃபேரடை வந்து நான் இப்போது ஒரு 100 மைக்ரோஃபேரடாக மாற்றுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வேவ்ஃபார்ம் வரும். ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலி பேசிக்கலி வித் RC லோடு. ஸோ அதை நேம் வேணால் எடிட் பண்ணிக்கோங்க.
ஆர் லோட ஆர்சி லோட மாற்றிடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிப்பிள் இருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிப்பிளை ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த கெப்பாசிட்டர் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வென் கெப்பாசிட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் டிசி லைன் மாதிரி வரும். பட் யூஸ்வலாக ஒரு ரிப்பிளுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் 10% ஆஃப் தி அவுட்புட் வோல்டேஜ் வரைக்கும் இருக்கலாம், அந்த மாதிரி அக்செப்டபிள் ரேஞ்ச் அப்படின்னு. ஸோ அதனால இந்த அவுட்புட்டே நமக்கு ஓகே. இன்கேஸ் ரிப்பிள் வோல்டேஜ் மெஷர் பண்ணோம்னா இந்த டிப் டு இந்த டிப்பை மெஷர் பண்ணிங்கன்னா அதுதான் ரிப்பிள் வோல்டேஜ். ஸோ வித் ஃபில்டர் கெப்பாசிட்டர் 100 மைக்ரோஃபாரட் போடும்போது நமக்கு இந்த மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் ஆர் இவ்வளோ வோல்டேஜ் ரிப்பிள் வந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டரோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக 100 மைக்ரோஃபாரட் போட்டிருந்தோம், அதை 470 மைக்ரோஃபாரடாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கெப்பாசிட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுது சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிப்பிள் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி லோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, ரிப்பிள் ஃப்ரீயாக ஆல்மோஸ்ட் ரிப்பிள் ஃப்ரீயாக ஆயிடுச்சு. பட் கெப்பாசிட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ரிப்பிள் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்ம இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ரிப்பிள் ஃப்ரீயாக கொண்டு வரணும்னா என்ன ஆகும்னா காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிப்பிள் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில அப்ளிகேஷனில் 10% யூஸ் பண்ணலாம், சில இதில் 5%, சில இதில் 1%. ஸோ 1% வேணும்னா நீங்கள் நல்லா ஹையர் வேல்யூவாக கெப்பாசிட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ரிப்பிள் ஃப்ரீயாக கொண்டு வரணும். பட் சில இதில் 10% ஆஃப் ரிப்பிள் அக்செப்டபிள்னா அதுக்கேற்ற மாதிரி லோயர் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லோடு வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் லோடு வோல்டேஜ். இன்னொன்று என்ன கேட்பாங்க, லோடு கரண்ட் வரைய சொல்லுவாங்க. ஸோ லோடு கரண்ட் வரையணும்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ரோப் இந்த ஸ்கெமேட்டிக் வந்துட்டு ப்ரோப் எப்படி வச்சிங்கன்னா இதுதான் கரண்ட் ப்ரோப், அந்த ப்ளூ கலர் லைன் வந்து கரண்ட் ப்ரோபை இண்டிகேட் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் கரண்ட் வந்துடும். ஸோ கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர் IR1 அது ரெட் கலரில் இருக்குது, அது வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஸோ லோடு வோல்டேஜ் பார்த்தாச்சு, லோடு கரண்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டர் கரண்ட் வேணும்னா இந்த இடத்துல ப்ரோபோ வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டரும் கரண்ட் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து வோல்டேஜ் ஆக்சஸ் இருக்கும், இது வந்து வோல்டேஜ் ஆக்சஸ், இந்த சைடு வந்து கரண்ட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே இதோட ஆக்சஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ஆக்சஸ் லிமிட்ஸை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஹரிசாண்டல் சைடும் நீங்கள் ஆக்சஸை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ரிப்போர்ட்டில் வேவ்ஃபார்மை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லைனா சேவ் இமேஜ் டு கிளிப் போர்டு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்புட் வோல்டேஜ், இது வந்து அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் வந்து இந்த ப்ளூ லைனு, கரண்ட்டு இது வந்து லோட் கரண்ட்டு. ஸோ இது வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர் 470 மைக்ரோஃபாரடுக்கு கிடைச்ச வேவ்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், 100 மைக்ரோஃபாரட் 470 மைக்ரோஃபாரட். 2 கெப்பாசிட்டர் இருக்கும்போது அதோட கம்பேரிசன் வேவ்ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா யூஸ்வலாக ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம். அதாவது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் மாறுது அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ரெட் லைன் வந்து 470 மைக்ரோஃபாரடில் கிடைக்குது, இந்த ப்ளூ லைன் வந்து 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர்ஸில் இந்த ரிப்பிள் கிடைக்குது. ஸோ இந்த ரிப்பிள் கம்பேரிசனுக்கு இந்த மாதிரி வேவ்ஃபார்ம் யூஸ் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.